10 லட்சம். பொருடா. போலாண்ணே. ஏய், அன்னைக்கு 10 லட்ச ரூபா ஷார்ட் ஆனது இவகிட்ட தான் கொண்டு வந்து கொடுத்தியா? அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில எங்க படத்துல கை வைக்க ஆரம்பிச்சிட்டல. ஏய், அவன் தான் மூச்சுக்கு முன்னோதர தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருக்கான்ல. எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், இங்கே வேண்டாம். அண்ணா என்னண்ணே எதுக்கு எடுத்தாலும் வேணா வேணான்றீங்க? இவ்வளவு பண்ணிருக்கான், இவன் எப்படி நான் சும்மா விடுறது? ஏய், நான் சொல்றேன்ல, கிளம்பலாம். வாடா. அன்னைக்கு நீங்க மட்டும் 10 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கொடுக்கலனா எனக்கு இந்த வாழ்க்கையே கிடைச்சிருக்காது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ உங்க காலடியில கடந்துதான் சாகணுமா? ஏய், நில்றா. விஸ்வாவுக்கு என்னடா ஆச்சு? எதுக்காக அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க? நிக்கிறான், இவன் கிட்ட கேளுங்க, சொல்லுவா. இவ கர்ணா, ஏடா விஸ்வாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க? சொல்லு கர்ணா. கர்ணா, உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். ஏன் விஸ்வாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க? சொல்லு கர்ணா, என் பையனுக்கு என்ன ஆச்சு? என்ன நீ கீழே அந்த நாயை வீட்டை விட்டு அடிச்சு வெளில துரத்துவீங்கன்னு பார்த்தா இங்க வந்து உங்க கோவத்தை கட்டிக்கிட்டு இருக்கீங்க. விஸ்வாவை கைய வச்சதுக்கு அந்த நாயை கண்ண தொடுவ வெட்டி போட்டுருவேன். டேய் கர்ணா, நான் யாரா உனக்கு? நீங்க என் அண்ணன். அப்போ இந்த அண்ணன் சொன்னா எது வேணாலும் செய்வியா? கிழிப்பான். அண்ணா, நீ சொல்றதுக்கு அவன் பழைய கர்ணாவா இருக்கணும். இங்க நிக்கிறாரே சாரு, இவரு இந்து சொன்னா மட்டும்தான் கேட்பாரு. அப்படிலாம் இல்லைண்ணா. என்னைக்கு இருந்தாலும் நான் உங்க கர்ணா தான். சொல்லுங்கண்ணா, என்ன பண்ணணும்னு இப்ப சொல்லுங்கண்ணா. டேய், நான் தான் சொன்னல, கர்ணா நம்ம பையட. போய் அதை எடுத்துட்டு வா. என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொன்னல, இதுல கையெழுத்து போடு. என்னன்னு இது நீ இந்துக்கு கொடுக்க போற டைவர்ஸ் பத்திரம். கையெழுத்து போடு. நான் கையெழுத்து போட்டாலும் இதுல இந்து கையெழுத்து போட மாட்டாங்கிறது என்னோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில தான் நான் இதுல கையெழுத்து போட போறேன்.
இப்போவும் என் தம்பிங்கிறத நிரூபிச்சிட்டா. அண்ணே இதெல்லாம் பத்தாதுண்ணே, இன்னும் ஏதாவது பெருசா பண்ணுண்ணே. இது ஆரம்பம் மட்டும்தான். என் பையன் மேல கையை வச்சதுக்கு அந்த இந்துக்கும் இவனுக்கும் நான் சேர்த்து கொடுத்த தண்டனை தான் இது. என் பையன் பட்ட அவமானம் ஒன்று இருக்குல்ல, விஸ்வா நாளை காலையில வந்ததும் அவன் முன்னாடி என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. கடைசி வரைக்கும் அவன் அண்ணனுக்கு ஆசைப்படுற மாதிரி இவன் அவங்க காலடியிலே கிடக்க போறான். ஒருவேளை கர்ணா அதெல்லாம் வேணான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு உன் கூட தனியா வாழ வந்தா உனக்கு ஓகேவா? அட போ, நடக்கிறத பேசு. கேக்குறதுக்கு பதில் சொல்லு. அப்படி கர்ணா அந்த வீட்டையும் அவர் அண்ணன்களையும் விட்டுட்டு உனக்காக அவர் வந்தாருன்னா நீ ஏத்துப்பியா? அப்படி கர்ணா அவங்க அண்ணனுங்க வேண்டான்னு சொல்லி என் கூட வந்துட்டா நான் நான் முழு மனசோட அவனை ஏத்துப்பேன். சூப்பரு, அதான் என் இந்து. நீ சொல்லிட்டல, இனிமே நான் பாத்துக்கிறேன். என்ன மா, என்னால அண்ணனை மாரி எதுவுமே பண்ண முடியலம்மா. பண்ணவும் தோண மாட்டேங்குது. அதே மாதிரி எந்தவையும் என்னால விட்டு கொடுக்க முடியல. தப்பு பண்றேன்னு தெரிஞ்சு அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு வந்திருக்கேன். நான் பண்ண தப்புக்கு அவகிட்ட என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. அதனாலதான் உன்கிட்ட கேட்கிறேன். நான் பண்ண இந்த காரியத்துக்கு என்ன மன்னிச்சிருமா?